துதி ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கின்ற பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை பொழுதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, காலை பொழுது முதற்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபட, ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி கடவுளுடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க, போற்ற, ஸ்தோத்தரிக்க, பாடல்களை பாடி ஆண்டவருடைய தூய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, திருமறையின் சத்தியங்களை நாங்கள் வாசித்து தியானிக்க, ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்க கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கூடுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு மன்றாடுகின்றோம். இந்த கூடுகையினூடாக ஆண்டவருடைய தூய நாமம் மகிமை அடைவதோடு கூட இதிலே கலந்து கொள்கின்ற, ஆண்டவரை துதித்து போற்றுகின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய நன்மைகளை காண ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாக அனுபவிக்க அருள் தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் எங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய கரங்களில் இருக்கிற பாடல் புத்தகத்தில் 21வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 21. உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியேன், உமையன்றி யாரை பாடுவேன், ஏசையாம் உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். 21வது பாடல். பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன், தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன். உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, என் செய்யா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா, நிரப்பினிடம் நடத்துகின்றேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன், நிரப்பினிடம் நடத்துகின்றேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்த
இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படம் விளங்க, கிளை நறுக்கி களை விடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை விடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உட்காருங்கள். பாடல் புத்தகத்திலே 32வது பாடல். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்ற பாடல். இந்த உலகில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பிரதானமான கட்டளைகளில் ஒன்று நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். உலகில் எங்கும் வாழுகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நாம் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற நிருபங்களாக வாழ வேண்டும். நம்மில் இயேசுவை மற்றவர்கள் காண வேண்டும். அதுதான் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பிரதான கட்டளை. இதை செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இந்த வேளையிலும், இந்த மாலை வேளையிலே, இந்த துதி ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். 32வது பாடல். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கத்தில் நமக்கு நெருக்கம் ஏற்பட்டாலும்,
ஒருபோதும் நாம் ஒடுங்கி போவதில்லை. அவருடைய மார்பில் நாம் சாய்ந்தென்றுமே எப்போதும் அவரை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு. வாழ்வில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாமல் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது வாழ்வில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் நீங்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். இணைந்து நாம் பாடுவோம். எப்போதும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்போதும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இயேசுவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, இயேசுவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நாம் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ ஆபத்துக்கள், மோசங்கள், ஆனாலும் நம்மை ஆண்டவர் கண்மணிகளைப் போல காத்து நடத்தினார். கடுகளவு குறை கூட ஆண்டவர் நமக்கு வைக்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைத்தார். அதை நன்றியுடன் நினைத்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். 35வது பாடல். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் நமக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவரை, நம்முடைய ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். 35வது பாடல். ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன்.
தினமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகார் ஆதரவற்று தவித்த பொழுது துறவண்டை நடத்தி ஆறுதல் தந்து தேற்றின ஆண்டவர். நம்முடைய அலைச்சல்களையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் அவருக்கு தெரியும். நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இணைந்து நாம் பாடுவோம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். நமக்காக நாம் வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவருக்காக நாம் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையப்பெறுகிறது. நம்மோடு ஆண்டவர் எந்த தருணத்திலும் உடனிருந்து நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். இனி நாளல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற வண்ணமாக, ஆண்டவரே இனி நான் அல்ல, நீர் என்னில் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை வருந்தி விரும்பி கேட்டு இந்த வரிகளை நாம் இணைந்து பாடுவோம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். நோய்களில் நின்று ஆண்டவர் நம்மை குணமாக்கி இருக்கின்றார். நம்முடைய ஜீவனை அழிவுக்கு மீட்டு பாதுகாத்திருக்கிறார். நம்மை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவரை தெய்வ சமூகத்திலே
மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீரே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீரே. எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்திலே, ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே முழுமனதோடு நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இறை பிரசன்னத்தை தொடர்ந்து உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். 43வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எலியா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபித்த பொழுது, எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன் என்று ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். அவ்விதமாக இந்த உலகில் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நிகரானவர் சரியானவர் ஒருவரும் இல்லை. அதை உணர்ந்தவர்களாக அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். 43வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? வனாந்திர யாத்திரையில் வானத்திலிருந்து மன்னாவை இந்த மண்ணுலகிலே கடவுளால் மீட்கப்பட்ட ஜனம் போஷிக்கத்தக்கதாக தூதர்களும் உண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்த ஆண்டவர் இன்றும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இருக்கின்ற இடங்களிலே முடிந்தவர்கள் எழுந்து நின்று கண்மலையை நீர் பிளந்து இந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர் என்ற பாடல் வரிகளை நாம் இணைந்து எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவருடைய தூய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் என்று திருமறை சொல்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்த நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். திருமறை சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று திருமறை சொல்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். ஜீவன், பலன், சுகம் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாதைகளிலெல்லாம் நம்மை ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பயணங்களை எல்லாம்
ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாக்கின்றாரே. ஆண்டவருக்கு நாம் கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். திருமறையிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம், உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஸ்தோத்திர பலிகளோடு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஓய்வின் நாளிலும் கூட ஒரு விசை கூட ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய ஆலயத்தின் நிழலிலே நின்று கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே பேசுவோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கின்றவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பதிலளிக்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். விசேஷமாய் நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களையும், நாம் வாழ்விடங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அப்பா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள், நாங்கள் வாழ்வதற்கு கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற இல்லங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்கும். அப்பா, உம்முடைய தூதாக்களை கொண்டு காவலிட்டருளும் சுவாமி. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களை எல்லாம் உம்முடைய தூதாக்களை கொண்டு வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய குடும்பங்களின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ஆண்டவர் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் அவர்களோடு கூட இருந்து வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தருவதற்காக, ஆண்டவர் தன்னுடைய நன்மைகளை தருவதற்காக, ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவதற்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே யாராவது பலகீனர்களாக இருந்தால், வியாதியஸ்தர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே இன்னார் பலகீனத்தோடு இருக்கிறார்களே சுவாமி, எங்களுடைய உறவு நிலைகளிலே, எங்களுடைய நண்பர்களிலே எங்களுக்கு தெரிந்தவர்களாக இன்னார் இந்த தேவைகளோடு இருக்கிறார்கள். அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய பலிகளாக ஆண்டவரிடத்திலே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய பலகீனங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும், ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் தாரும். அப்பா, நீர் மாத்திரமே எங்களுக்கு தஞ்சம் சுவாமி. உம்மை அல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் அப்பா போவோம்? வாழ்வு தருகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே நீர் இறங்கி, நீர் கிருபையாக தயவாக இறங்கி எங்களுடைய இல்லத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதுகாரம் நம்முடைய குடும்பத்திற்காய், குடும்பத்தின் மக்களுக்காய், குடும்பத்தின் தேவைகளுக்காய், பலகீனங்களுக்காக ஜெபித்த நாம் ஒரு கணம் நமக்காக ஜெபிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் உங்களை ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்து ஜெபியுங்கள். அப்பா, எங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நன்மைகளினாலே நிரப்பும் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தருளும் சுவாமி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவரே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே உம்முடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களுடைய சரீரங்களிலே ஏதாவது
பலகீனங்கள் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ இருந்தால் ஆண்டவரே நீர் எடுத்து போடும் சுவாமி. எங்களுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே நீர் எடுத்து போடும் சுவாமி. நீர் தருகின்ற சந்தோஷத்தை, நீர் தருகின்ற சமாதானத்தை, நீர் தருகின்ற சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிடத்திலே ஜெபித்திருக்கிற, உம்மை ஆராதிக்கின்ற, உம்மை துதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாகம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 27ஆம் வசனம் வரை. கர்த்தரை சதா காலங்களில் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பர்வேனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரே, சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம் என்றும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவனைகளையும் செய்து அவர்கள் கட்டளைகளை செவி கொடுத்து அவர்களுக்கு நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கும் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர், அங்கே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். பாடல் புத்தகத்தில் 156வது பாடல். அமர்ந்த நிலையில் பாடுவோம்.
செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர் போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர் போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் இருதயத்தின் கண்களை ஆண்டவர் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமறையில் கடவுளுடைய வல்ல செயல்களை வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வரலாற்றில் ஆண்டவர் தங்களுக்கு செய்த அதிசயமான நடத்துதல்களை பெற்றுக்கொண்ட பொழுது ஜனங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். நாம் பாடமாக வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தண்டை வந்தபொழுது கலங்கி நின்றார்கள். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை, விழிப்பு திங்கி நின்ற தருணம் அது. பல வேளைகளில் கடவுளுடைய வழிநடத்துதல் என்பது மிக லகுவாக நமக்கு இருக்கும் என்று நாம் எண்ணுவது உண்டு. உமக்கு அது லேசான காரியம் என்று பக்தன் பாடுகின்ற வண்ணமாக ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆனால் ஆண்டவரால் நடத்தப்படுகின்ற நமக்கு அவருடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்குரிய ஆற்றலும் மன வலிமையும் மனப்பக்குவமும் ஞானமும் குறைவு. கடவுள் எவ்விதமாக
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை இந்த நாள் முழுவதும் பஸ்கா விருந்து விடுதலையை நினைவுகூறுவது என்று நாம் தொடர்ச்சியாக எல்லா தொழுகைகளிலும் சிந்தித்து வந்தோம். அப்படி ஆண்டவருடைய கரத்தினாலே விடுவிக்கப்பட்ட ஜனம் தொடர் பயணத்தில் அவர்கள் விழிப்பு திங்கி நின்ற பொழுது எங்கே போவது என்று தெரியாமல் முன்னும் பின்னும் அவர்கள் நெருக்கப்பட்ட பொழுது கடவுள் அவர்களை அற்புதமாக நடத்துகிறார். கர்த்தருடைய வழியை நாம் அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நம்முடைய வாழ்வுக்கான பாதையை கடவுள் எங்கே வகுத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் செங்கடலை இரண்டாக பிளந்து கடவுள் தமது ஜனத்தை வெட்டாந்தரை வழி நடத்துகிறார். கடவுளுடைய ஜனம் கடவுளுடைய வழியை கடலுக்குள் கண்டுகொண்ட பொழுது அந்த வெட்டாந்தரை வழி அவர்கள் நடந்து வருகிறார்கள். அதே தருணத்தில் அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும், அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற எகிப்தியர்கள், எகிப்தின் சேனை, குதிரை வீரர்கள், யுத்த வீரர்கள் அதே வழியை, அதே பாதையை தங்களுடைய வழியாக அவர்கள் உபயோகப்படுத்த எண்ணின பொழுது என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றன. ஒவ்வொரு வரிகளும் அவர்கள் உளப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஐம்புலன்களினாலும் அனுபவித்த கடவுளுடைய வல்ல செயல்களை, வல்ல கிரியைகளை, அவருடைய மகத்துவமான வழிநடத்துதலை எப்படி அதை வெளிப்படுத்துவது, எக்ஸ்பிரஸ் பண்ணுவது என்பது அறியாது அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தினதுதான் இந்த பாடல் என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். 19வது வசனத்தில் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவர் முன்னே நடந்து போகிறார், இன்னொருவர் பின்னே நடந்து வருகிறார். ஒன்று கர்த்தருடைய ஜனம் என்று அறியப்படுகிறது, மீட்கப்பட்ட ஜனம் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வல்ல கரத்தினாலே அவர்கள் பாதைகள் கடவுளால் வகுக்கப்பட்டு அதன் வழி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான பாதை அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணினவர்களுக்கு அந்த பாதை கடவுளால் அனுமதிக்கப்பட்ட பாதை அல்ல என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இணைந்து வாழுகின்ற வாழ்வில், கூடி வாழுகின்ற வாழ்க்கை சூழ்நிலையில் கடவுளால் நடத்தப்படுகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கென்று கடவுள் வகுக்கின்ற பாதை அது அதிசயமானது, அற்புதமானது, ஆச்சரிய பிரகாரமானது. அந்த பாதை கடவுளுடைய ஜனத்தை அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும், அடிமைத்தனத்தின் நுகத்தை மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் திணிக்க வேண்டும் என்று வீராப்பு கொண்டு வீறு நடை போடுவதாக இந்த உலகில் எண்ணிக்கொண்டு
அவர்களை பின்தொடர்கிறவர்கள் மீட்பின் பாதையிலே வழிநடத்தப்படுகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கான பாதை அது இவர்களுக்கான பாதை அல்ல என்பதனை அவர்கள் அந்த பாதையின் நடுவில் உணர்ந்து கொண்டார்கள். அவர்களை எது மோதிற்று என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு அவர்களை தாக்கவில்லை, தங்களுடைய ஆத்திரத்தினாலே அவர்களோடு எதிர்த்து போர் செய்யவில்லை. தண்ணீர் அவர்கள் மீது மோதி அவர்களை அமிழ்த்து போட்டது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளாக கர்த்தருடைய வழியிலே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழியிலே நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யாதொரு தெய்வ பிள்ளை கர்த்தருடைய வழி இன்னது என்று தன்னுடைய வாழ்விலே அறிந்து செயல்படுகிறதோ, அறிந்து அதிலே நடக்கிறதோ, அந்த பிள்ளை, அந்த ஜனம் பாக்கியமுள்ளது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்பதுதான் கடவுள் நமக்கு காட்டுகின்ற பாதை. ஆனால் கடவுள் காட்டுகின்ற பாதை நம்முடைய கண்களுக்கு பல வேளைகளில் மறைவாக இருக்கிறது. ஆகவே நாம் துக்கிக்கிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்க்கிறோம். ஏனெனில் கடல் நடுவே கடவுள் நமக்கான பாதையை வகுக்கிறார். அந்த பாதை மீட்கப்பட்ட ஜனத்திற்கான பாதையை ஒழிய மீட்கப்பட்ட ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கான பாதை அல்ல என்று திட்டமும் தெளிவுமாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் அந்த அனுபவத்தை பெற்ற தெய்வ ஜனம், மோசே, இஸ்ரவேல் ஜனம் எல்லோரும் இணைந்து அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அப்பொழுது மோசேயினுடைய சகோதரி மிரியாம் தம்புருவை எடுத்துக்கொண்டு நடனமாடி பெண்கள் எல்லோரும் இணைந்து கர்த்தரை பாடினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 20வது வசனத்தில், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, துதி ஆராதனை வழி நாம் கடவுளை ஆராதிக்கின்ற பொழுது இந்த பாடல் வரிகள் எவைகளை வெளிப்படுத்துகின்றன? இந்த பாடல் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து பாடின பாடல். அவர்களோடு பிரதிவசனம் சொல்லி நடனமாடி தம்புரு வாசித்து மிரியாம் பெண்களோடு இணைந்து பாடுகின்ற பாடல்கள் அனைத்தும் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற வாசகங்களை உள்ளடக்கிய பாடல். பாடல்களில் கடவுள் வரலாற்றில் தங்களுடைய அனுதின வாழ்விலே ஆச்சரிய பிரகாரமான காரியங்களை நடப்பிக்கின்ற பொழுது அவைகளை உள்ளடக்கிய, அவைகளின் அர்த்தத்தை உள்ளடக்கிய வரிகளை கொண்டதுதான் இவர்கள் பாடின பாடல். இந்த பாடலை அவர்கள் இணைந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் தெய்வ சமூகத்திலே, ஆராதனைகளிலே நாம் கடவுளை பாடுகின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையை நாம் உணர்ந்து பாடுகிறோம். அந்த வல்லமையான கடவுளுடைய வழி நடத்துதலில் தேவ கிருபை எவ்விதமாக நமக்கு உதவி செய்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அவர் வல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் அதிசயமானவர். எல்லாம் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆயினும் அவரால் செய்யப்படுகிறவைகளை அனுபவிக்கும்படி நமக்கு உதவியாயிருப்பது என்ன? அவருடைய வல்லமையில் தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபையினால் நாம் தாங்கப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம் என்பது நமக்கு மனத்தாழ்மையையும் நமக்கு மன அமைதியையும் தந்து நாம் அடக்கமாக கடவுளுடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை நாம் உணர்கிறோம் என்பதனை நாம் இந்த பாடல் வரிகள் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவத்தில் நடத்தப்பட்ட தெய்வ ஜனத்திற்கு இன்னும் ஒரு செய்தி அதிலே தரப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை என்று அல்ல அதனுடைய பொருள். இதனுடைய அடுத்த பகுதியிலேயே அவர்களுக்கு எவ்வளவு கடினங்கள் இருந்தது, வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எவ்வளவு கசப்பான வாழ்வின் அனுபவங்கள், மிகவும் துன்புறுகின்ற அனுபவங்கள்,
முறுமுறுக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கடவுளுடைய வல்லமையும் தேவ கிருபையும் அவர்களை எவ்விதமாய் தாங்கி வருகிறது என்பதனை நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 26வது வசனத்தில் ஆண்டவர் தம் ஜனத்திற்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வாழ்வில் நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது அல்லது பலவீனங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதற்கான பரிகாரத்தை நாம் நாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம் ஜனத்திற்கு, தம்மால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு தம்முடைய வல்லமையை பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்தின தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற தெய்வ வாக்கு என்னவெனில், இப்படிப்பட்ட தருணத்தில், இப்படிப்பட்ட கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், சரீரம் பலவீனப்பட்டு போகின்ற தருணத்தில், வியாதிகள் தாக்குகின்ற தருணத்தில், வியாதிகளினாலே பாரப்படுகின்ற வேளையில் நாம் எப்படி பல நிலைகளில் இந்த உலகில் பரிகாரம் தேடுகிறோமோ, அதே வேளையில் தெய்வ ஜனத்திற்கு, கடவுளால் நடத்தப்படுகிற அவருடைய வல்லமையை பாடுகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்பிக்கின்ற ஒரு பாடம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வாழ்வில் இந்த உலகில் நாம் எந்த சூழ்நிலைகளில் வாழ்வுக்கான பரிகாரத்தை தேடுகின்ற பொழுதும் நாம் ஒன்றை நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவர்தான் நம் வாழ்வுக்கான பரிகாரி. ஏனெனில் இந்த வாழ்வு அவரால் தரப்பட்டது, இந்த வாழ்வு அவரால் நீடித்திருக்கிறது, இந்த வாழ்வு அவருக்கு சொந்தமானது. ஏனெனில் அவர் தம் வாழ்வை தந்து, தம்முடைய ஜீவனை தந்து நமக்கு வாழ்வு வழங்கியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வல்லமைகளை பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்துகின்ற, அதன் வழி தேவ கிருபை எவ்விதமாக நம்மை தாங்குகிறது என்பதனை உணர்கின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நாடுவோம், ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். வாழ்விலே நமக்கு நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் துன்பங்களும் வருகின்ற தருணத்தில் நமக்கு ஆண்டவர் பரிகாரியாக இருக்கிறார் என உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். தேவ கிருபை நம்மை தாங்குகின்ற பொழுது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகின்ற பொழுது, இந்த உலகத்திலே நாம் கவலைகள் நீங்கி, கண்ணீர் மாறி, துக்கங்கள் மாறி, சமாதானத்தோடு அமைதியாக சந்தோஷமாய் வாழுகின்ற பாக்கியத்தை எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு தருகிறார் என உணர்ந்து வாழுவோம். ஆண்டவர் அந்த விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த இரவு பொழுதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பாடல்களை பாடி உமது வல்லமையை, உம்முடைய அதிசயங்களை நாங்கள் விவரித்து பாட ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்தீர். உம்முடைய வல்லமையில் எவ்விதமாக உம்முடைய கிருபை எங்களை தாங்கிற்று என உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை தந்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய நியமங்களை, உம்முடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினாலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த வாழ்வின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தான் எங்களுக்கு பரிகாரி என்பதனை இன்றைக்கும் எங்களுக்கு உணர்த்தினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற
ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் தாங்கும் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களுக்கும் ஆண்டவர்தான் பரிகாரியாக இருக்கிறீர். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் ஆண்டவர். அவர்களுக்கு பரிகாரியாயிருந்து வாழ்வில் இருக்கின்ற எல்லா நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே நீர் சுகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மிகுந்த தாகத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த ஆர்வத்தோடு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். தெய்வ சமூகத்து நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தோடு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவின் பயங்கரங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் நாங்கள் ஒரு புதிய நாளை, ஒரு புதிய மாதத்தை கண்டு தெய்வ சமூகத்தில் வந்து உமை ஆராதித்து கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தும். துதி கனம் மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று மென்னுவான சதா காலங்களிலும் தங்கி நிலவுவதாக.